Adidas Pure Boost 5 ஓட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். மைசெல்ஃப் பாலாஜி. நான் வீக்லி ஒரு 100 கிலோமீட்டர் ரன் பண்ணுறேன். அண்ட் தென் நான் நிறையா ரன்னிங் ஷூஸை பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி இங்கே ஷேர் பண்ணுவேன் ரிவ்யூஸை. ஸோ எல்லா கேட்டகரி அண்ட் எல்லா பட்ஜெட்லேயுமே ஷூஸை நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் போஸ்ட் இட் எவ்ரி திங் இன் திஸ் சேனல். ப்ளீஸ் டூ வாட்ச் இட், ப்ளீஸ் டூ ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப்டர் 16 கிலோமீட்டர்ஸ். இப்போ தான் நான் ஒரு 16 கிலோமீட்டர் இதில் ஓடினேன். நான் ஒரு ஆவரேஜ் ரன்னர், ஸ்லோவாகவும் ஓடுவேன், சம்டைம் டெம்போ ஒரு 5.5 பேஸில் ஓடி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெஸ்டிங்க்கு வேரியஸ் பேஸஸில் நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீமியம் டெய்லி ட்ரைனரில் இருந்து ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டாண்டர்ட் டெய்லி ட்ரைனர்னு சொல்லலாம். மேபி என்ட்ரி லெவல் ப்ரீமியம் டெய்லி ட்ரைனர் சொல்லலாம். ஏன்னா குஷனிங் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டெய்லி ட்ரைனரில் இருக்கிற மாதிரி அந்த ஹை ஸ்டாக் இருக்காது, கொஞ்சம் லோ ஸ்டாக் குஷனிங் தான் இருக்கும். பட் இது வந்து அவங்களோட ப்ரீமியம் டெய்லி ட்ரைனரோட அதே டிபியூ பீடட் டிபியூ லைட் பூஸ்ட் ஃபோம் தான். இதோட பிக் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பூஸ்ட் 5 and 5X. வெயிட் வந்து 260 கிராம். I'll display all the spec here. And then இதோட பட்ஜெட் வந்து நான் எந்த ஆன்லைன் ரீட்டைலரோ எந்த பிராண்ட்ஸோட அசோசியேட் இல்லை, நான் பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது தான். நான் செக் பண்ணும்போது ஆன்லைனில் ஐ திங்க் இன் ஃப்ளிப்கார்ட் இட் வாஸ் அரௌண்ட் ஃபார் 5,500 5,500 ரூபாய்க்கு சேலில் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து பிலோ 6,000 பட்ஜெட் கேட்டகரியில் தான் நான் இந்த ஷூவை பார்க்குறேன். ஸோ அதுக்கு இது ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ ஏன் ஒர்த்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோம் அவங்களோட ஒன்ஸ் அப்பான் எ டைம் இது அடிடாஸோட ப்ரீமியம் ஃபோம் பீடட் டிபியூ. ஏன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, டியூரபிலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், எனர்ஜி ரிட்டர்ன், பேலன்ஸ்ட் பவுன்ஸ், பேலன்ஸ் குஷனிங், பயங்கர எனர்ஜி ரிட்டர்ன். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு கிளாசிக் டெய்லி ட்ரைனரோட ஒரு சூட் ஆகிற ஒரு பக்காவான ஒரு ஃபோம் இது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது தான் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ. லைட் ஸ்ட்ரைக் இது வந்து பிலோ லைட் ஸ்ட்ரைக் ப்ரோன்னு நான் சொல்லுவேன். அவங்களோட ஃபோமில் ரேசிங் ஷூஸில் யூஸ் பண்ணுற அந்த லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ ஃபோமுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது டிபியூ ஃபோம், பீடட் டிபியூ ஃபோம். இதே தான் சாக்கனியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ லைக் திஸ் ஃபோம் வெரி மச். ஏன் அப்படின்னா, ஸ்டெப்பின் பண்ணுறதுலேருந்து நீங்கள் இந்த ஃபோமில் டிபியூ ஃபோம் வந்து பீடட் டிபியூ ஃபோமில் நீங்கள் ஸ்டெப்பின் பண்ணிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அப்படியே அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து 10 out of 10 உங்களுக்கு எடுத்தோன்னே வந்துடும். ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் ஷூவாகவும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். செகண்டு, த்ரூ அவுட் உங்கள் ரன்னில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, அதாவது ரொம்ப ஸ்குவிஷியாகவும் இருக்காது, அண்ட் தென் ரொம்ப ஃபோமராகவும் இருக்காது, ஹார்டாகவும் இருக்காது. எப்படி இருக்குன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களோட ரெசிலியன்ஸ் அந்த ஃபோமுக்கு வந்து பயங்கர ரேசிங் ஷூ மாதிரி ரெசிலியன்ஸ் இருக்காது. ரீபவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 இருக்கும். நீங்கள் ஓடும்போது உங்களை டயர்டாக்காது. ஏன் டயர்டாக்காதுன்னா, நீங்கள் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஃபோமில் வந்து நீங்கள் புஷ் பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சிங்கிங் ஃபீலிங் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு புஷ்ல அடுத்த ஸ்ட்ரைட்டுக்கு. ஸோ ரொம்ப பவுன்சியாக இருக்குது. இப்போ நோவா பிளாஸ்ட் 5ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐ ஹவ் ரேன் ஆல்மோஸ்ட் 50 kilometers in this and then I'm going to review them very soon. அதில் எனக்கு பிரச்சனைலாம் இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெய்லி ட்ரைனர் இன் 2025. பட் பர்சனலாக நான் என்னோட மேக்ஸிமம் டேஸில் ஸ்லோவாக தான் ஓடுவேன். சம்திங் லைக் 6:30க்கு கீழே 7:30 அந்த ரேஞ்சில் நான் ஓடுவேன். அதுக்கு எனக்கு அந்த ஷூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இட்ஸ் லைக் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கான ஷூ உள்ளது. ஏன் அப்படின்னா, அது வந்து நல்லா பயங்கர பவுன்சி, பயங்கர குஷன் உள்ள ஒரு ஷூ, ஹை ஸ்டாக் ஷூ, மேக்ஸ் ஸ்டாக் ஷூ, அண்ட் இட் இஸ் அ பவுன்சியர் தேன் த நோவா பிளாஸ்ட் 4. நோவா பிளாஸ்ட் 4 வந்து கொஞ்சம் ஃபர்மராக இருக்கும், பட் இது பயங்கர பவுன்சி, பயங்கர சாஃப்ட்டுன்றதுனால நீங்கள் ஸ்லோவாக ஓடும்போது உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெயின் உங்களோட ஆங்கிள் அண்ட் உங்கள் நீ, உங்கள் காஃப் மசில்ஸ் வரும். பிகாஸ் யுவர் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும் நீங்கள் ஸ்லோவாக ஓடும்போது, கரெக்டாக. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு 4 ஃபுட்டில் கொஞ்சம் அதிகமாக 4 ஃபுட் வித் இருக்கிற, அண்ட் தென் ஃபோம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற ஃபோம். அண்ட் தென் ஐ லவ் டு ஃபீல் த கிரவுண்ட் வென் ஐ எம் டூயிங் ஸ்லோ ஈஸியர் அண்ட் ஐ வாண்ட் டு ஃபீல் த கிரவுண்ட். நான் கிரவுண்டை ஃபீல் பண்ணணும் ஓடும்போது, நாட் டு த லெவல் ஆஃப் ரேசிங் ஷூ. ஐ மீன் ட்ராக் ரேசிங் ஷூ மாதிரி இல்லை, ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஃபோம் பேலன்ஸ்டாக இருக்கிற ஃபோம் அண்ட் கொஞ்சம் லைக் அ பவுன்சி ஃபோமில் நீங்கள் கிரவுண்டை ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி
ஃபீல் ஏன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மசில்ஸ் எல்லாமே ஓரளவு அந்த இம்பேக்டை எல்லா மசில்ஸுக்குமே அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் இஃப் இட் இஸ் பவுன்சியர், அந்த ஷூ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ நோவா பிளாஸ்ட் 5. பட் அது யாருக்கு அப்படின்னா பேஸ் வந்து யாரெல்லாம் 530க்கு மேலே 530க்கு கீழே ஈஸி டேவே 530 கீழே ஓடுறவங்களுக்கு தான ஷூ அது. ஸோ அது அந்த கேட்டகரிக்கு அதுக்கு பயங்கரமான ஷூ. இப்போ இதை பற்றி பேசணும்னா ஒன் ஆஃப் த அமேசிங் ஷூ 6000 கீழே உங்களுக்கு இந்த ஷூ கிடச்சிதுன்னா யூ கேன் டேக் இட் ஃபார் ஹாஃப் மேரத்தான். நான் இன்னைக்கு ஹாஃப் மேரத்தானை டெஸ்ட் பண்ணணுன்னு தான் நான் இது பண்ணேன். 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். உங்களுக்கு ஹாஃப் மேரத்தானில் இஃப் யூ ஆர் ரன்னிங் எனிவேர் லெஸ் தென் 530னா ஹாஃப் மேரத்தான் முடிக்கிற வரையும் யூ ஓன்ட் ஃபீல் எனி திங் அட் ஆல். யூ ஸ்டில் கெட் த பவுன்சினஸ், you still get the rebound, energy return and softness and everything in a half marathon shoe. But நீங்கள் அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறீங்க, சம்திங் லைக் 530லேருந்து ஒரு 8 பேஸில் ஓடுறீங்க. நான் இன்றைக்கி 830 வரைக்கும் டெஸ்ட் பண்ணேன். அப்படி ஓடுறீங்கனாலும் யூ ஸ்டில் ஃபீல் த சாஃப்ட்னஸ், யூ ஸ்டில் ஃபீல் த எனர்ஜி ரிட்டர்ன். பட் என்னென்னா டுவோர்ட்ஸ் எண்டில் லாஸ்ட் 2-3 கிலோமீட்டரில் மட்டும் உங்களுக்கு ஃப்ளாட்டன் ஆன மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா பிராண்டோட மாடல்ஸுக்கும் இருக்க ஒரு பிரச்சனை தான் அது. நோவா பிளாஸ்ட் 4லேயும் அதே தான் பிரச்சனை. நோவா பிளாஸ்ட் 4ல் நீங்கள் லெஸ் தென் 530 பேஸில் ஓடினீங்கன்னா ஹாஃப் மேரத்தானை பக்கவாக முடிக்கலாம். யூ ஓன்ட் ஃபீல் த ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ. அதில் ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ மட்டும்தான் இருக்கும், நாட் த ஃபோம் இஷ்யூ. ஐ மீன் ஃப்ளாட்டாலாம் அது ஆகாது. பட் இஃப் யூ ஆர் ஸ்லோவர் தென் தேட் யூ கோன் ஃபீல் த ப்ரீத்தபிலிட்டி, யூ கோன் ஃபீல் த ப்ராப்ளம் ஹியர். இந்த டோ பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரொம்ப 530 பேஸுக்கு கீழே ஓடும்போது. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை. அப்பர் வந்து அமேசிங்கான அப்பர், ரொம்ப தின்னான அப்பர், எனக்கு எந்த ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ இல்லை, ஹீல் லாக்டவுன் எல்லாமே பக்கா. ஆனால் என்னென்னா இந்த ஷூவில் உங்களுக்கு ஸ்லோவாக ஓடும்போது அந்த ஃபோம் வந்து ஸ்டாக் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாதனால ஒரு 18 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்லோவராக ஓடும்போது அந்த ஃபோம் கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி ஃபீல் ஆகும். அகைன் இந்த பிரச்சனை எல்லா பிராண்ட்லேயும் இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஷூக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை தான் அது. ஸோ அதனால் அதை நான் பிரச்சனையாக கூட பார்க்க மாட்டேன். ஸோ அண்ட் தென் பிகினர்ஸ், நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இது உங்களுக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா 830 பேஸில் நான் ஓடி பார்த்தேன், எனக்கு அப்பயும் பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் பிகினர்ஸுக்கும் செம்ம ஸ்டேபிள், 4 ஃபுட்டில் வித் இருக்குது. அண்ட் தென் இங்கே மிட் ஃபுட்டில் ரொம்ப ஓவர் டைட்டாகவும் இல்லை, ஸ்னக் ஃபிட் பக்காவாக இருக்குது. ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அகைன் ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஹாஃப் மேரத்தான் வரை எந்த பிரச்சனையும் வராது. பிகாஸ் ஃபோம் இங்கே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு த்ரூஅவுட் த ஃபுல் ஹாஃப் மேரத்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அப்பர் அமேசிங், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 4 ஃபுட்டில் பிகினர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு பட்ஜெட் வந்து 6000 அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக இந்த ஷூ செட் ஆகும். நான் வந்து யூஸ்வலாக இந்த 6000 இருக்கிற எல்லா ஷூயுமே நான் சொல்ல மாட்டேன். இதோட ரீட்டைல் ப்ரைஸ் 12000, நல்லா நாம வச்சுக்கோங்க. இதோட ரீட்டைல் ப்ரைஸ் 12000. பட் எந்த பிராண்டோட ஷூவும் ரீட்டைலுக்கு ஒர்த்தே இல்லை. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 5500 நான் எங்கேயோ பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் நினைக்கிறேன். ஸோ 6000 கீழே இருந்தால் கண்டிப்பாக இது ஒர்த்து. அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா ஷூவுமே நான் பிகினர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா பிகினர்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும். என்னென்னா ஒரு ஸ்டேபிள் நியூட்ரல் ஷூன்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்னால் ரைட் 17. ஐம் கோன் டூ அ டீட்டெயில்ட் ரிவ்யூ, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷூ. அந்த ஷூவோட குவாலிட்டிஸ் இதுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஷூவும் அந்த ஷூவும் ஒரே ஃபோமை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே டெக்னாலஜி, பீட டிபியூ, அமேசிங்கான ஃபோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ வரக்கூடாது. நம்ம ஊருக்கு ஹியூமனாக இருக்கும், அதனால் நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கணும். செகண்டு 4 ஃபுட்டில் நல்லா வித்து வேணும். இதை நான் பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் இன்டர்மீடியட் ரன்னர்ஸ்க்கும் இதை நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூ வராது. உங்கள் ஆங்கிள் வந்து இப்படி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இது பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டு உங்களுக்கு வாபிள் இஷ்யூ வராது. அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகாது. ஸோ இது நல்லா பெருசாக இருந்ததுன்னா சேஃப் உங்களுக்கு. இங்கே இது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா வாபுல் ஆகும், ட்விஸ்ட் ஆகும். அதனால தான் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஷூக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த ஷூ ஸ்லோவாக ரன் பண்ணும்போது அதே பவுன்சினஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. தட் இஸ் மை நம்பர் 1 க்ரைட்டீரியா இஃப் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் பட்ஜெட், சம்திங் லைக் மோர் தென் 6000க்கு மேலே நான் வாங்கணும் ஒரு ஷூவை ஒரு பிகினராக அப்படின்னா ஐ வாண்ட் டு ஃபீல் தட் ஃபன் பார்ட். ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க மட்டும் அந்த ஃபன்னை ஃபீல் பண்ணக்கூடாது.
ஸ்லோவாக ஓடுறவங்களும் அதே ஃபன்னை ஃபீல் பண்ணணும். அப்போனா தான் அந்த வேல்யூக்கு ஒர்த்து, நம்ம காசு கொடுக்கறதுக்கு ஒர்த்து நான் ஃபீல் பண்ணுவேன். அதில் வெரி ஃபியூ ஷூஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதில் ரைட் 17 அண்ட் இந்த ஷூ, இந்த ரெண்டுமே அதில் வந்து ரைட் 17 விடவே இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ், அந்த ஃபன் ஃபேக்டர்னு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்லோவாக போகும்போது. ரைட் 17 இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபன், பட் இதில் ஸ்லோவாக போகும்போதுமே இருக்குது. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கணும், ஸ்னக் ஃபிட்டாக நல்லா கம்ஃபியாக இருக்கணும், 4 ஃபுட்டில் வித்து வேணும், ஹீலில் லாக்டவுன் வேணும், அண்ட் தென் ஹீல் ஸ்டாக் வந்து கொஞ்சம் 30 இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், அண்ட் தென் டங் வந்து அதுவுமே ப்ரீத்தபிளாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டியூரபிலிட்டி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஃபார் எனிபடி ஃப்ரம் நம்மளோட டெரைனுக்கு டியூரபிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் அது வரும். இந்த ஷூ கண்டிப்பாக 600 to 800 kilometers ஃபார் ஷுவர். ரைட் 17,000, டைம் 21, you can take it till 1500. I have tested, so I am going to make a review of all those shoes. But இது 800 kilometers கண்டிப்பாக வரும். ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி grip, அதே மாதிரி டியூரபிலிட்டி ஃபேக்டர் அவுட் சோலில் பார்த்தீங்கன்னா நாட் டு த லெவல் ஆஃப் அவங்களோட ப்ரீமியம் மாடல், பட் it is good for whatever that we pay for it. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். இதில் ஈக்குவலாக இருக்கிற ஷூஸ் எல்லாம் நான் சொல்லலான்னு பார்க்குறேன். A6 GT 2012 அண்ட் A6 Cumulus 26. அதை விட்டுட்டிங்கன்னா நைக்கியில் இன்ட்ராக்ட் ரன் இருக்குது, பட் அதெல்லாம் நான் இதில் சேர்க்க மாட்டேன். பிகாஸ் இந்த ஷூஸில் இருக்கிற குவாலிட்டிஸ் வந்து ஹாஃப் மேரத்தானுக்கு அதெல்லாம் ஓட முடியாது. Cumulus அண்ட் GT 2012 வெர்ஷன், இது மூணுமே அந்த அண்டர் 6000 கிட்டத்தட்ட வரும். அதில் நான் எதை பிக் பண்ணுவேன் அப்படின்னா, மூணுமே டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி தான் நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நியூட்ரல் ரன்னராக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொனேஷன்லாம் ரொம்பலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதை டே ஒன்லேருந்தே யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லா ஷூவும் வராது. இப்போ Cumulus அண்ட் GT 2000, Cumulus நான் ஸ்டார்டிங்கே பிகினர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். பட் அது கொஞ்சம் ஹை ஸ்டாக், கொஞ்சம் குஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் கிரவுண்டை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹெவி ரன்னராக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஹெவி ரன்னராக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் தென் GT 2012 இஸ் அமேசிங் ஷூ, தட் இஸ் மைல்டு ப்ரொனேஷன். ஒரு Kayano 30 or 31 இஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ப்ரொனேட்டர்ஸ். எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு ஆங்கிள் வந்து இன்வர்டில் போகுதுன்னா Kayano 30 மேக்ஸ் குஷன், பயங்கர ப்ரொடெக்ஷன். இல்லை எனக்கு கொஞ்சம் மைல்ட் ப்ரொனேஷன் தான் இருக்குது அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் மை ஆங்கிள் இஸ் ஸ்டேபிள், கொஞ்ச நாள் நான் வந்து ஒரு சப்போர்ட் ஷூவில் நான் ஓடணும்னு நினைக்கிறீங்கன்னா மைல்ட் லெவல் சப்போர்ட்டுக்கு GT 2012. ஓகேங்களா? ஐம் கோன் டு ரிவ்யூ ஆல் தெம் செப்பரேட்லி, பட் தீஸ் 3 ஆர் இன் த சேம் கேட்டகரி, இன் த சேம் பட்ஜெட். அதனால் நான் ஒன்று ரிவ்யூ பண்ணுறேன். இந்த ஷூ எனக்கு வந்து தம்ஸ் அப். ஸோ அண்டர் 6000 கிடச்சிதுன்னா கோன் கிராப் இட். ஹாஃப் மேரத்தானுக்கு பக்காவாக இருக்கும். யூ கேன் ரன் இன் திஸ் 50 or 60 kilometers a weekly. If you are running anything more than 50 kilometers, I would suggest you to go for one more shoe. Alter பண்ணுங்க ஷூஸை, so that you will get a lot of lifetime, and then உங்களோட அதர் மசில்ஸுமே வந்து க்ரோ ஆகும். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. I will try to post other shoes review in coming days. Please do watch them and share maximum. Thank you so much. Peace.